இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் யார் என்று கேட்டால் மங்கள் பாண்டே என்று காட்டுகிறது. 1827 பிறந்த மங்கள் பாண்டே எப்படி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் ஆவார்? ஏனென்றால் கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியா வழியாகத்தான் ஒட்டுமொத்த இந்தியாவை சென்றடைந்தது. ஆங்கிலேயனை எதிர்த்ததும் சுதந்திர போராட்டத்திற்கான முதல் விதை விழுந்ததும் தென்னிந்தியாவில் தான், அதுவும் முக்கியமாக நம் தமிழ்நாட்டில் தான். இணையதளத்தில் வேண்டுமானால் வரலாறு தவறாக திரிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரியும் இந்திய விடுதலைக்கான முதல் குரல், முதல் போர், முதல் உயிரிழப்பு அனைத்துமே தென்னிந்தியாவில் தான் நடந்தது என்று. அதை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்லும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வரிசையில் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற, அவ்வளவு ஏன் விடுதலை போரையே துவக்கி வைத்த பல தமிழக வீரர்களுடைய வரலாற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் ஒட்டுமொத்த இந்தியாவில் வெள்ளையனுக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்த ஒரு வீரனை பற்றி தான் இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 50 வருடம் அல்ல, 100 வருடம் அல்ல, கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வீரனின் வரலாறு மறைக்கப்பட்டதாகவே இருந்திருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரத்தில் இவருக்காக ஒரு சிலை வைக்கப்பட்ட பிறகுதான் இவர் யார் என்றே பல தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்தது. விடுதலைக்காக அல்ல, தன் உரிமைக்காக. உனக்கு ஏன் நான் வரி தர வேண்டும்? என் நிலத்தை நீ எப்படி ஆள வரலாம்? என் நிலத்தில் உன்னுடைய அதிகாரத்தை எப்படி நீ செலுத்தலாம்? உரிமைக்காக உயிரையும் இழப்போம் என்று சொல்லியே உயிரிழந்த ஒரு மா வீரனின் வரலாறு இன்றைய பல தமிழர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. வெள்ளையனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஒவ்வொரு தமிழ் வீரர்களுடைய வரலாற்றை பதிவேற்றம் செய்யும் போதெல்லாம் தவறாமல் இந்த வீரனுடைய பெயரை பல நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வரலாற்றை புரட்டி பார்த்தால், திரும்பி பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் 1857 என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே இந்தியாவில் பல இடங்களில் போர் நடந்திருக்கிறது, போராட்டம் வெடித்திருக்கிறது, வெள்ளையனை எதிர்த்திருக்கிறார்கள். அதில் முதன்மையான முக்கியமான ஒரு வீரன் தமிழன் தான், மன்னர் மற்றும் மா வீரன் அழகுமுத்துக்கோன். இவருடைய வீர வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு முன்பு, அழகுமுத்து என்பது இவருடைய குடும்ப பெயர். இவருடைய தந்தையின் பெயரும் அழகுமுத்துக்கோன் என்றுதான் வரும். 1725ஆம் ஆண்டு கட்டாளங்குளத்து மன்னராக முடிசூட்டி கொண்டவர் தான் இவருடைய தந்தையான அழகுமுத்துக்கோன். அவருக்கும் ராணி அழகுமுத்தம்மாளுக்கும் 1728ஆம் ஆண்டுதான் நம் அழகுமுத்துக்கோன் பிறக்கிறார். பிறகு ஒரு வருடம் கழித்து இவருடைய தம்பியான சின்ன அழகுமுத்துக்கோன் பிறக்கிறார். இவருடைய தந்தையான அழகுமுத்துக்கோன் 1750இல் அனுமந்தக்குடி போரில் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு ஆதரவாக போரிட்டார். அந்த போரில் ஒரு வெற்றியும் கிடைக்கிறது, அதே சமயத்தில் ஒரு இழப்பும் நடக்கிறது. சேதுபதிக்கு வெற்றியை பரிசாக கொடுத்துவிட்டு இவருடைய தந்தை வீரமரணம் அடைகிறார். தந்தை இறந்த அதே ஆண்டு 1750இல் தன்னுடைய 22வது வயதில் மன்னராக முடிசூட்டிக் கொள்கிறார் நம் வீர அழகுமுத்துக்கோன். இவருடைய தம்பியான சின்ன அழகுமுத்துக்கோன் 1755இல் நடந்த ஒரு விடுதலை போரில் அவருடைய 26வது வயதில் அவரும் வீரமரணம் அடைகிறார். இதே சமயத்தில் மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல பகுதிகளில் வரி வசூலிக்கும் உரிமையை முகமது யூசப் கான் என்கின்ற மருதநாயகத்திற்கு வெள்ளையர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். மருதநாயகத்தின் வரலாற்றை பற்றியும் நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அந்த பகுதியையும் பார்த்து விடுங்கள். அவனுடைய கொடூரமான தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் நாம் அதில் சொல்லி இருக்கிறோம். அவனுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் வெள்ளையனுக்கு ஆதரவாக அவன் செயல்பட்டான். அதனால் தம் இன மக்கள் என்றும் தெரிந்தும் பல வீரர்களை அவன் கொன்று குவித்தான். அப்படிப்பட்ட அந்த கொடூரனுடைய கண் வீர அழகுமுத்துக்கோன் பகுதியின் மேல் பட்டது. அவனுடைய வீரத்தை கண்டு பயந்த பல பாளையக்காரர்கள் கேட்ட வரியை கொடுத்தார்கள். தன்னுடைய சொந்த நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் வேறொருவனுக்கு ஏன் வரி கட்டுகிறோம் என்று தெரியாமலேயே அதை செய்து கொண்டிருந்தார்கள். எதிர்த்து பேச யாருக்கும் தைரியம் இல்லை. அந்த சமயத்தில் முதலாக ஆங்கிலர்களை எதிர்த்தும் பாளையக்காரர்கள் ஆங்கிலர்களுக்கு கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்தவர் நம் வீர அழகுமுத்துக்கோன் தான். மேலும் நம் வீர அழகுமுத்துக்கோனுக்கு எட்டயபுரம் மன்னராகிய ஜெகவீர ராம பாண்டிய எட்டப்பன் ஒரு சிறந்த நண்பராக இருந்தார். சேர்வைக்காரன் என்கின்ற ஒரு பட்டம், அதாவது எட்டயபுரம் மன்னரின் படையின் முக்கிய தளபதிகளுக்கு கொடுக்கும் ஒரு சிறப்பு பட்டம் அது. அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பட்டத்தோடு எட்டயபுரம் மன்னர் அழகுமுத்துக்கோனை எட்டயபுரத்தின் முக்கிய தளபதியாக நியமித்தார். அழகுமுத்துக்கோன் மற்றும் அவரோடு வந்த வீரர்கள் குடியேற வசதியாக கட்டாளங்குளம் மற்றும் அதை சுற்றியுள்ள சில கிராமங்களும் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500 பொன் வருமானம் உள்ள சோழபுரம், வாளாம்பட்டி, மார்த்தாண்டம்பட்டி ஆகிய கிராமங்களும் கொடுக்கப்பட்டன. வீரனாகிய அழகுமுத்துக்கோன்
சிறந்த போர் திறமையுள்ள வீரனாகவும் அதே சமயத்தில் எட்டப்ப மன்னருக்கு நேர்மையுடன் கூடிய சேர்வைக்காரனாகவும் பணியாற்றினார். இந்தியாவின் பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை வடநாட்டில் இருந்தே எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தென்னிந்தியாவில் தான் அதற்கான முதல் குரல் எழுந்தது. இந்தியாவின் முதல் விடுதலை போர் 1857 நடந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே இந்தியாவின் பல இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக போர் நடத்தினார்கள் நம் தமிழர்கள். அதில் 1759 வீர அழகுமுத்துக்கோன் நடத்திய போர்தான் வெள்ளையர்கள் அரசை எதிர்த்து நடைபெற்ற இந்தியாவின் முதல் விடுதலை போராக கருதப்படுகிறது. பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மன், நெற்கட்டான் சேவல் பூலித்தேவன் ஆகியோர் வெள்ளையர்களை எதிர்ப்பதற்கு முன்பே வெள்ளையனை எதிர்த்து முதல் குரல் பதித்தவர் வீர அழகுமுத்துக்கோன். எட்டயபுரத்திலும் அதனை சுற்றியுள்ள பாளையங்களில் வரி வசூலிக்க ஆங்கிலேய தளபதியான அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் கான் சாஹிப் என்ற மருதநாயகம் வந்தார்கள். இதை கேள்விப்பட்ட எட்டயபுரம் மன்னர் உடனே ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார். அந்த கூட்டத்தில் நம் வீர அழகுமுத்துக்கோனும் இருந்தார். வெள்ளையனுக்கு கப்பம் கட்டக்கூடாது, வியாபாரம் செய்ய வந்த அவர்களுக்கு வரி வசூலிக்கும் உரிமை கிடையாது. இதையெல்லாம் அவர்கள் பேசி முடிவெடுத்து நீங்கள் எப்படி உரிமையோடு வரலாம் என்கின்ற நோக்கில் ஒரு கடிதம் எழுதி கான் சாஹிப்பிற்கு அனுப்பினார் அந்த மன்னர். இப்படி ஒரு கடிதம் வந்ததை ஆங்கிலேய அரசு எதிர்பார்க்கவில்லை. அதை படித்ததும் கோபமுற்றார்கள். உடனே தளபதியான அலெக்சாண்டர் கிரேன் மற்றும் முகமது யூசப் கானை அனுப்பி வைத்தார்கள். அந்த இடத்தில் போர் முரசு ஒலித்தது. மருதநாயகம் தன்னுடைய படையோடு சேர்த்து பீரங்கி படையையும் சேர்த்து கொண்டு எட்டயபுரத்தை தாக்க ஆரம்பித்தான். வீரன் அழகுமுத்துக்கோன் எட்டயபுரம் மன்னரையும் மக்களையும் பாதுகாப்பாக இருக்க வைத்துவிட்டு பல இடங்களில் அலைந்து மன்னர் எட்டப்ப படைக்கு ஆள் சேர்த்தார். பின்னர் மன்னர் படையில் சேர்ந்த மக்களை அழகுமுத்துக்கோன் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் இரவு தங்க வைத்தார். மறுநாள் மாவேலியோடை என்ற இடத்திற்கு அழைத்து செல்வதற்காக இரவு அங்கேயே தங்க வைத்தார். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரும் படையோடு வந்த கான் சாஹிப் பெத்தநாயக்கனூர் கோட்டையை தாக்கி பல மக்களை கொன்று குவித்தான். எதிர்பாராமல் தாக்குதல் நடந்திருக்கலாம். ஆனால் நிலை குலையாமல் இருந்தான் அழகுமுத்துக்கோன். துணிச்சலோடு கான் சாஹிப்பை எதிர்த்து போரிட்டுக் கொண்டே இருந்தார். வீர அழகுமுத்துக்கோனுக்கும் கான் சாஹிப்புக்கும் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் போர் நடந்தது. அழகுமுத்துக்கோனை சமாளிக்க முடியாத கான் சாஹிப் வீர அழகுமுத்துவின் வலது காலில் சுட்டார். இருப்பினும் வலது கால் சுடப்பட்டாலும் தொடர்ந்து 3 மணி நேரம் போரை நடத்தி கொண்டே இருந்தான் வீர அழகுமுத்துக்கோன். இறுதியில் வீர அழகுமுத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகள் மற்றும் 248 போர் வீரர்களை கயிற்றால் கட்டினான். ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. பிறகு இரும்பு சங்கிலியால் பிடித்து நடுக்காட்டொரு நிமிடத்திற்கு அழைத்து சென்றான். வீர அழகுமுத்துக்கோனுடைய வீரத்தில் மயங்கி போனான் கான் சாஹிப். அவனை கொல்வதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. ஆனால் அதே சமயத்தில் தன்னை எதிர்த்த ஒரு வீரனை தன்னிடம் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று எண்ணினான். நீ போரிட்டது தவறல்ல, ஆனால் என்னிடம் மன்னிப்பு கேட்டுவிடு, எங்களுக்கு தேவையான வரியை மட்டும் கட்டிவிடு, உன்னை உயிரோடு வாழ வைக்கிறோம் என்று சொல்ல அதை ஏற்க மறுத்தான் நம் வீரன் அழகுமுத்துக்கோன். பயமுறுத்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் அடைத்து வந்த 248 போர் வீரர்களுடைய வலது கரங்களை வெட்டினான். அதை பார்த்தும் சிறிதும் பயப்படாமல் மன்னிப்பை கேட்க மறுத்துவிட்டான் அழகுமுத்துக்கோன். அது மட்டுமல்ல, அவரோடு வந்த 6 தளபதிகள் கெஞ்சிலனன், முத்தழகு, வெங்கடேஸ்வர எட்டு, ஜெகவீரர் எட்டு, முத்தருளன், மயிலுப்பிள்ளை என்கின்ற 6 தளபதிகளை பீரங்கிக்கு முன்னால் நிறுத்தி வைத்து சுட்டே கொன்றான். அப்பொழுது கூட வீர அழகுமுத்துக்கோன் மன்னிப்பு கேட்கவில்லை. அவர்களுடைய உடல் துண்டு துண்டாக சிதறியது. அதை கண்டு கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அதே பீரங்கிக்கு முன்னால் வீர அழகுமுத்துக்கோனை நிற்க வைத்து மன்னிப்பு கேட்க சொல்ல அவன் கேட்க மறுக்க பீரங்கி குண்டு பாய உடல் துண்டு துண்டாக சிதற இந்தியாவில் வெள்ளையனுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி ஒரு வீரனாக மரணித்த பெருமையோடு இறந்து போனான் வீர அழகுமுத்துக்கோன். பீரங்கியால் சுடப்பட்டு சிதறிய அழகுமுத்துக்கோனுடைய உடல் துண்டுகள் ஒரு நார்பெட்டியில் வைக்கப்பெற்று பிறகு எட்டயபுரம் அருகில் உள்ள சோழாபுரம் கண்மாய் கரையில் தீ வைக்கப்பட்டது. அந்த கால வழக்குப்படி வீர மரணம் அடைந்தவர்களுக்கு நடுக்கல் வைத்து வழிபடுவார்கள். அதையே தான் நம் தமிழர்களும் செய்தார்கள். ஆண்டுதோறும் ஆவணி 1ஆம் தேதி கட்டாளங்குளம் மக்கள் அழகுமுத்துக்கோனுக்கு இன்று வரை அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒருவேளை அழகுமுத்துக்கோனிடம் பீரங்கியும் துப்பாக்கியும் இருந்திருந்தால் இன்று சரித்திரமே மாறியிருக்கும். அவ்வளவு ஏன், எதிரியோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தன் மக்களுக்கு துரோகம் செய்தால் கூட சரித்திரமே இன்று மாறியிருக்கும். மரணத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட தன் மக்களுக்காக, தன் நாட்டுக்காக, தன்னுடைய உரிமைக்காக, அதே சமயத்தில் மக்களின் உரிமைக்காகவும் இறுதி வரை நின்று போரிட்டு உயிரிழந்தவன் நம் வீர அழகுமுத்துக்கோன்.
அழகுமுத்துக்கோன். ஒரு சாதிய வட்டத்திற்குள்ளே அவனை எளிதாக அடைத்துவிட முடியாது. அதே சமயத்தில் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்கின்ற பெருமையையும் நம்மால் மறந்துவிட முடியாது. அழகுமுத்துக்கோனும் அவருடைய போர் வீரர்களும் தளபதிகளும் சிந்திய ரத்தம் தான் சுதந்திர நெருப்பை கொழுந்துவிட்டு எரிய வைத்தது. இந்த வீரன் வீர அழகுமுத்துக்கோனுடைய வரலாறு ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இதை பகிருங்கள்.